அவர் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. சகலமும் வார்த்தையின் மூலமாய் சிருஷ்டித்தது. ஆமென். சகலமும் எப்படி சிருஷ்டித்தார் ஆண்டவரே? வார்த்தை மூலமா. அவர் சொன்னார் let there be light அப்படினார். வெளிச்சம் உண்டாவதாக. அது வார்த்தை. அந்த வார்த்தை சென்று அந்த வெளிச்சத்தை உற்பத்தி செய்தது. இதேதாங்க நம்ம வாழ்க்கையில, இதுதான் நான் இப்போ ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன். உங்க வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. ஆமென். உங்க வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. உங்க வார்த்தைக்கு அழிக்கும் வல்லமை இருக்கிறது. உங்க வார்த்தைக்கு உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. இது யாரெல்லாம் தெரிஞ்சு கொண்டீங்களோ அவங்க சாதாரணமான ஆளு இல்ல, அவங்க வேற ஆளுங்க, என்ன போல ஆளுங்க, ஏன் லிஸ்ட் ஆகலாம். ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீ சொன்னால் நடக்கும். இந்த சபை வளரும்னு சொல்லி பாருங்க. டெய்லி இந்த சபை வளரும். நான் வளர்வேன் சொல்லுங்க, நிச்சயமா வளருவீங்க. நான் வாழ்வேன் சொல்லுங்க, நிச்சயமா வாழ்வீங்க. நீ உயர்வீங்க சொல்லுங்க, நீங்க உயர்வீங்க. மற்றவங்க ஆசிரியங்க, நீங்க ஆசிரியமா இருப்பீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது நெகட்டிவ். ஆனா இது பாசிட்டிவ். எண்ணம் போலதான் நம்ம வாழ்க்கை. நம்ம எண்ணம், மனம் இருந்தால் மார்க்குன்னு உலகம் சொல்லுச்சு. நான் அதான் சொல்றேன், இந்த மனம் இருந்தால் உங்களுக்கு மார்க்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வாசனை நம்ம இருக்கிறது இல்லையா? நீங்கள் வாசனையா இருக்க உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் வாசனை வீசும் நற்காண்டங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது கிறிஸ்துவின் வாசனை என்று சொல்லப்படுகிறது. அது கிறிஸ்துவின் வாசனை என்பது கிறிஸ்துக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அது உலகத்திலே இல்லாத ஒரு சென்ட், அவருடைய வாசனை உண்மையிலே வீசப்படும். நீங்கள் வரும்போதே கிறிஸ்து வந்தார் என்ற வாசனை அதுக்கு வினாமல் வரலாம். அல்லேலூயா. ஏனை வருவதற்கு முன்னால் ஒரு ஓசை வருமா? நான் சொல்கிறேன், நீங்கள் போவதற்கு முன்பாக கிறிஸ்துவின் மனம் உங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டும். உங்களுக்கு முன்பாக ஒருவர் நடக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாக போடலாம் என்ற சபை யாத்திரை ஒரு தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்க ஓடி போலங்க, உங்களுக்கு முன்னாலே ஒருத்தர் போறாருங்க. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லா பாதைகளும் சரியாகிறது, பள்ளங்கள் எல்லாம் சமமாகிறது, மேடுகள் எல்லாம் சமமாகிறது. இருந்தால் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் வாசம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறது. அவர் சுவாபம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறது. அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறது. மோசே சொன்னா, ஆண்டவரே நாங்க போக முடியாது, எங்களுக்கு முன்பாக உங்களுடைய பிரசன்னம் போனால் நாங்க போக. அதுதான் கிறிஸ்துவின் வாசம். இந்த சபை கர்த்தரை சேனைக்கு ஒரு வாசம் வேண்டும் என்று சொல்லி இந்த காலையில கேட்கிறேன். உங்களுக்கு எத்தனை சென்ட் போட்டு நான் போடாம இருக்கலாம் சொல்றேன். உங்களுக்கு கிறிஸ்துவின் வாசம், உங்களை பார்க்கும் போதே ஒரு வாசம் எனக்கு